அகேன்ஸ்டா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அம்மாக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அவருக்கு. பசங்க இருக்காங்க. நீ என்ன இந்த மாதிரி அவரையே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அடமா இருக்க. தன்னைத்தானே வருத்திக்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சம் குடிப்பழக்கம் வந்துருச்சு. அதுவும் உண்மைதான். நான் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் உடைச்சிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். அப்பாவும் நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணாரு. 19 மந்த்ஸ் அது அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் இருந்த லைஃப் போறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பாப்ஜிமா என்ன பெரியமா இருந்தாங்களே, அவங்க வந்து அவங்க கார்ல கூட்டின்னு போய் நீ தைரியம் சொல்லு அம்மாக்கு. பொருளாதார சிக்கலுக்கு வந்து அவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணது முக்கியமான காரணமா? ஆமா, பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு இருந்ததுன்னா அது செஞ்சுதான் ஆகணும். கருப்பா இருந்தாங்கன்னு ஒருத்தர், ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு, அது மெச்சூரிட்டி இல்லை மூஞ்சில அப்படின்னு சில பேர், இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருமே நடிகையர் திலகம்னு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அம்மாவோட ஸ்டோரி எடுக்கணும்ட்டு. நான் அப்போ ஒத்துக்கல. நாங்க மொத்தமா 7 சிஸ்டர்ஸ், ஒரே ஒரு தம்பி. ரேகா ராதா 2 பேர் வந்து சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு க்ளோஸ் கிடையாது. அப்புறமா அவங்க ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அம்மாவுக்கு வந்து ஃபுட் அண்ட் கார் ஓட்டுறது, கார்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு. ஹார்ஸ் ரைடிங் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கொடைக்கானல் போனப்ப நாங்க எல்லாருமே லேக்கை சுத்தி ஹார்ஸ்ல போறதுனால அதுவும் இஷ்டம். பட் அம்மாவுக்கு மோஸ்ட்லி கார் ஓட்டுறது ரொம்ப இஷ்டம். அம்மா லெஃப்ட் ஹேண்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஸ்டியரிங்கை மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஓட்டுவாங்க. அப்பாவும் ரொம்ப நல்லா ஓட்டுவார். ஸோ டிரைவிங் அப்படிங்கிறது 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ கார்ஸ் பிடிக்கும் அம்மாக்குன்னு சொல்லிட்டு, பட் லேட்டர் பீரியட்ல அவங்க லைக் கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணும்போது டாக்ஸிலையுமே வந்திருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது உண்மைதானா? அது ஆமா, அதுவும் உண்மைதான். ஸோ அந்த ஒரு பொருளாதார சிக்கலுக்கு வந்து அவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணது முக்கியமான காரணமா? ஆமா. அப்பா முதல்லயே சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த ப்ரிவ்யூ தியேட்டருக்கு வேண்டான்னு சொன்னதே, நீ பிசினஸ்க்கு உதவ மாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான். இப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் ஒரு பிசினஸ் மாதிரி தானே. அதனால அதுல அவங்களுக்கு அது சரி வரல, ஒத்து வரல அவங்களுக்கு. அப்பா ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க வேண்டான்னு, பட் அவங்க அதை கேட்கல. அவங்க கேட்கல. பிடிவாதம் கொஞ்சம் அம்மா பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு இருந்ததுன்னா அது செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி வந்து அம்மாக்கு அதனால தன்னைத்தானே வருத்திக்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சம் குடிப்பழக்கம் வந்துருச்சு. அது வந்து அதுவும் உண்மைதான். நீங்க அப்ப ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா அம்மாவை அதுல இருந்து? நிறைய. நீங்க அந்த மூவி பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் உடைச்சிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். பட் முடியல. அவங்க வந்து ஆம், போறோம் இந்த லைஃப், என்னோட லைஃப் இது வரைக்கும் நான் இருந்த லைஃப் போறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால ஒண்ணும் செய்ய முடியல. ரொம்ப சின்ன வயசு இல்லையா? 47 அதுலயும் 45. 45 வயசு. அதுவும் கடைசியில ஒரு 19 மந்த்ஸ் கிட்டத்தட்ட அவங்க கோமால இருந்திருக்காங்க. நான் வந்து அப்ப படிச்சிட்டு இருந்தேன். நான் ஃபைனல் இயர் பிஏ லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருந்தேன் எத்ராஜ்ல. அப்போதான் நியூஸ் வந்தது இந்த மாதிரி கோமால போயிருக்காங்க. திடீர்னு இந்த மாதிரி விழுந்துட்டாங்க பெங்களூர் ஷூட்டிங்ல அப்படின்ட்டு. என்னோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது நடந்தது இது. எக்ஸாம் முடிச்சு வந்த உடனே இந்த நியூஸ். அடுத்த எக்ஸாமுக்கு இன்னொரு 2 டேஸ் டைம் இருந்தது. அப்போ பாப்ஜிமா என்ன பெரியமா இருந்தாங்களே, அவங்க வந்து வா கார்ல நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அவங்க கார்ல கூட்டின்னு போய் அம்மா காமிச்சு, நீ தைரியம் சொல்லு அம்மாக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீ தைரியம் சொல்லு, தம்பியை நாங்கெல்லாம் பார்த்துப்போம், ஒன்றும் ஆகாது உனக்கு அப்படின்னு நீ உன் வாயால் நீ தைரியம் சொல்லு அப்படின்ட்டு என்ன சொல்ல வச்சுட்டு திரும்ப கார்ல ஏறி நீ போய் எக்ஸாம் எழுது அப்படின்னாங்க. எக்ஸாம் விட்டுறக்கூடாது, எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ நீ போய் அந்த எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணிட்டு வா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க. ரொம்ப தைரியமா இருந்தோம் எல்லாருமே. அப்பாவும் நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணாரு. ஆனால் 19 மந்த்ஸ் அது ட்ரை பண்ணதுல ஒன்றும் ஆகலை. நீங்க இது முன்னாடி கூட குறிப்பிட்டிருக்கீங்க வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும் அம்மாவுக்கு வந்து அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட். ஆமாம், ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ கூட இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படத்தில் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ ரியல் லைஃப்ல கூட இருந்து பார்த்தவங்க நீங்க. ஸோ அந்த ஃபேஸ் ரொம்ப ஒரு மகளா வந்து ரொம்ப அது ஒரு பேட் ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாமா. எப்படி நான் அவங்களோட குட் ஃபேஸை பார்த்தோமோ அந்த மாதிரி பேட் ஃபேஸையும் பார்த்துருக்கேன். பட் இப்போ அதை கடந்து வந்தாச்சு இல்லையா. ஸோ லெட்ஸ் நாட் கோ பேக் தேர். நடிகர் திலகம் படத்துல வந்து அவங்க 2 பேரோட அந்த கல்யாணம் பண்ணிக்காத சீக்வன்ஸ் இருக்கும், மழையில் நினைச்சு வந்துட்டு ஆக்சுவலா என்ன நடந்து சொல்லியிருக்காங்களா? ஆக்சுவலா அது நடந்ததுன்ட்டு எனக்கு ஆரூர் தாஸ் மாமா சொன்னார். ஓகே. ஸோ நடந்தது அதுதான். இது நடந்தது எனக்கு நிறைய பேர் சொல்லி தெரியும். அம்மாவோட க்ளோஸா இருந்த
ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கலாம் என்கிட்ட ஏற்கனவே இத பத்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி அம்மா அப்ப அவங்கலாம் அகெயின்ஸ்டா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அம்மாக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அவருக்கு. பசங்க இருக்காங்க. "நீ என்ன இந்த மாரி அவரையே பண்ணிக்கிறேன் அப்டின்ட்டு அடமா இருக்க" அப்டின்ட்டு. அவங்கலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரியும். அந்த காலகட்டம் அம்மா வந்து திருமணம் ஆனம்போது அது அது வெளிய எல்லாருக்கும் தெரியாம இருந்து அப்படியே நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு ஒரு ஒரு பேச்சு உண்டு. உண்மையா அது? ஆமா. இனிஷியலா அந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறமா தெரிஞ்சது வெளில. ஓப்பனா அப்பாக்கு விருப்பம் இருந்ததா? அம்மா தொடர்ந்து நடிக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறமா? இல்ல அப்பாக்கு தான் அம்மாக்கே விருப்பம் இல்லன்னு சொன்னீங்க நீங்க. அவருக்கு அப்பாக்கு தான் இருந்தது. ரொம்ப விருப்பம். ஏன்னா, அப்பா வந்து அம்மாவோட நடிப்ப ரொம்ப மெச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய அந்த கலை வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது அப்டின்ட்டு என்கரேஜ் பண்ணதே அப்பா தான். ஓகே. ஆனா ஆரம்பத்துல அதாவது சினிமாக்கு வந்த புதுசுல, "இந்த பொண்ணு சினிமாக்குலாம் லாயக்கு இல்லப்பா" அப்படின்னு ஒரு பேச்சு இருந்ததாமே அது ஆமா. உண்மையா அது? உண்மைதான் அது. ஏன்னா, அவங்க ஆ கருப்பா இருந்தாங்கன்னு ஒருத்தரு, இன்னொருத்தர் வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. அது மெச்சூரிட்டி இல்ல மூஞ்சில அப்படின்னு சில பேரு. இந்த மாரி சொன்னவங்க எல்லாருமே அவங்கள திரும்ப புக் பண்ணிட்டாங்க. அதனால இனிஷியலா வந்த டீதிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. வந்தப்போ சூஸ் பண்றதுக்கும் அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. அப்புறமா வாங்கன்னு அனுப்பிச்சுட்டாரு இல்லையா? காஸ்டிங்ல இருந்தாரு இல்லையா? அப்பா. இப்ப நீங்க 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஸோ அ அப்பாவுடைய அந்த குடும்பத்தோட உங்களுக்கான பாண்டிங் அந்த அம்மா வந்து எந்த அளவுக்கு அவங்க இருக்கும்போது சின்ன சரி நீங்க குழந்தையிலேருந்தே நாங்கலாம் சேர்ந்து இருந்ததுனால எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. அம்மாவுக்கு ஆ பெரியம்மா, பாப்ஜிமான்னா ரொம்ப மரியாதை. அதனால நாங்க அங்க போறது, வர்றது, அந்த பசங்க வீட்டுக்கு வர்றதெல்லாம் நார்மலா இருந்தது. ஸ்பெஷலா நாராயணி அப்படிங்கிறவ ரொம்ப க்ளோஸ் அம்மாக்கு. 3வது அக்கா. ம்ஹ்ம். இப்ப கூட நாங்க ரொம்ப க்ளோஸா தான் இருப்போம். நாராயணி நான்லாம் ரொம்ப க்ளோஸ். சின்ன வயசுலேருந்தே ஒண்ணா சேர்ந்து வளர்ந்து விளையாடினது ஒரே ஸ்கூலு. அதனால அந்த பாண்டிங் அப்படியே சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ரேகா, ராதா 2 பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவ்வளவு க்ளோஸ் கிடையாது. அப்புறமா அவங்க ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நெருக்கம் ஜாஸ்தியாச்சு. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா, புஷ்பவல்லி அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஆ கொஞ்சம் பாண்டிங் ஜாஸ்தியாச்சு. இப்போ கூட அவங்க டச்ல இருக்காங்க. ராதா வந்து தம்பி இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் பக்கத்துல தான் அவங்க இருக்கிறது ஓகே. யுஎஸ்ல. அதனால அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ரேகா அக்கா வந்து பாம்பேல இருக்காங்க இல்லையா? அவங்க ரொம்ப க்ளோஸா வந்தப்போலாம் எங்கள மீட் பண்ணாம போமாட்டாங்க. ஃபோன்ல எப்பவுமே அ கான்டாக்ட்ல இருப்பாங்க. நாங்க மொத்தமா 7 சிஸ்டர்ஸ், ஒரே ஒரு தம்பி. அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே தம்பினா ரொம்ப ஆசை. ரொம்ப பெருமையா பேசுவோம் தம்பி பத்தி. அக்காலாம் கூட ரொம்ப பெருமையா பேசுவாங்க. வெரி செல்ஃப் மேட் பெர்சனாலிட்டி. நான் வந்து அப்பா, அம்மாவோடைய டேஸ பார்த்துருக்கேன். அவங்க நல்லா உச்சத்துல இருக்கிற டைம்ல. தம்பி பொறந்ததுக்கு அப்புறமா இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ டவுன்ஃபால். அப்பதைக்கு மூவிஸும் கம்மி ஆயாச்சு. அவங்க 2 பேருமே கூட சில நேரம் ஒண்ணா இல்ல. இதெல்லாம் தம்பி பா பார்த்துருக்கான். அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்ட டைம் தம்பியோடது. இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து, அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கூட அப்பாவோட இருந்திருக்கான். அப்பா வந்து அவன படிக்க வச்சு என்ஜினியர் ஆக்கியாச்சு. கஷ்டப்பட்டு அந்த டைம்ல மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாம ஆயிட்டு ரொம்ப அப்செட் ஆயிருக்கலாம். ஆனா, அவன் வந்து நின்னு படிச்சு என்ஜினியர் முடிச்சு, இப்ப வந்து கலிஃபோர்னியால வேலை பண்ணிட்டு இருக்கான். ஹி இஸ் டூயிங் வெரி வெல். அவனுக்கு ஒரு பையன். சினிமால நண்பர்கள்லாம் யாரு உங்களுக்கு? அம்மாவோட ஞாபகமா என்ன பார்க்கறதுனால, என்ன ஃபங்ஷன் இருந்தாலும் இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் இந்த அம்மாவோட டைம்ல இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ராஜஸ்ரீ ஆண்டியா இருக்கட்டும், காஞ்சனா அம்மாவா இருக்கட்டும், ஆம் சாரதா அம்மா, இவங்க எல்லாருமே கூட ஒரு பாண்டிங் அப்படியே இருக்கு. ஆசையா இருப்பாங்க என்னோட. அம்மாக்கு க்ளோஸ் யார் சினிமாவுல அந்த மாரி சினிமா நண்பர்கள்ல? இல்ல வீட்டுக்கு ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா வர்றத நீங்க பார்த்தது சின்ன வயசுல? பானுமதி ஆண்டின்னா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை. அதனால அங்க அவங்க அப்பப்போ போய் பார்க்கறது உண்டு. சௌகார் ஜானகி ஆண்டி, அவங்கன்னா கூட ரொம்ப இஷ்டம், மரியாதை. ஆ. யாரோடையாவது படங்கள்ல இந்த இந்த டைரக்டர் படம் நம்மளால பண்ண முடியல, இல்ல இவங்களோட நம்மளால சேர்ந்து நடிக்க முடியலன்னு அம்மா ஷேர் பண்ணியிருக்காங்களா ஏதாவது? இல்ல. எனக்கு அந்த மாரி எந்த ஞாபகமும் இல்ல. அம்மாவோட ஆசை என்னன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாலயே ஒரு வேக்கன்ட் லேண்ட் இருந்தது. அங்க வந்து ப்ரிவ்யூ தியேட்டர் ஒண்ணு கட்டி, அதுல ப்ரிவ்யூ தியேட்டர் மாரி அப்பலாம் மூவி ஆச்சுன்னா உடனே ரஷஸ் ஆமா. போடுறது ரஷீஸ் இதெல்லாம் படம் கரெக்ட். அதுக்காக அது பண்ணணும். ஆக்டிங் ஸ்கூல். இது 2 ஆசையும் இருந்தது. ப்ரிவ்யூ தியேட்டர் வந்து அப்பா வேண்டான்ட்டாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, "நீ பிசினஸ்க்கு லாயக்கே கிடையாது. யாராவது வந்து மூவி போட்டுக்கோன்னா, சரி போட்டுக்கோன்னுவேன். காசு வாங்கவும் உனக்கு தெரியாது. அவன் என்னால இப்போ இல்ல நாளைக்கு தருவேன்னா கூட நீ விட்டுருவ, கேட்க மாட்ட. அதனால உனக்கு அது ஒத்தே வராது. இந்த பிசினஸ் இதெல்லாம் வச்சுக்காத" அப்டின்னாரு. ஆக்டிங் ஸ்கூல் இதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாலயே அவங்களுக்கு இந்த ஹெல்த் அடிபட்டு இந்த மாரிலாம் ஆயிடுச்சு.
இன்னொரு முக்கியமான நடிகர் வந்து ரங்கராவ் சார். ஸோ அவங்க 2 பேருக்கான பாண்டிங் பத்தி சொல்லுங்க. அங்கேயும் அண்ணா, தங்கச்சி பாண்டிங் தான். ஏன்னா, அவரோட வீடு வந்து எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருந்தது. தீபாவளி டைம்ல எல்லாம் வந்து நாங்க போட்டி போட்டுக்கிட்டு பட்டாசெல்லாம் வெடிப்போம். யாரோட பட்டாசு இன்னும் ஜாஸ்தி சத்தம் வருதுன்னு. போகி டைம்ல வந்து 2 பக்கமும் பெரிய ஃபயர் வைப்போம். யாரோட ஃபயர் இன்னும் பெருசா போகுது அப்படின்ட்டு இந்த தென்னை ஓலையெல்லாம் கூட வச்சு இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நாங்க இது பண்ணுவோம். ஸோ பசங்க நாங்க எல்லாருமே ஜாலியா இருப்போம். அம்மா டைரக்ட் பண்ண குழந்தை உள்ளம்ல கூட அவரு நடிச்சிருக்காரு. ஸோ பாண்டிங் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருந்தது. எப்படி சிவாஜி மாமாவோட ஃபேமிலியோட ஃபேமிலியா க்ளோஸா இருந்தாங்களோ, அதே போல அவங்க வீட்டு கல்யாணத்துல எல்லாம் கூட அம்மா வந்து பகிர்ந்து அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு தங்க ஸ்தானத்துல இருந்து பண்றது பண்ணியிருக்காங்க. என்னோட கல்யாணத்துக்கும் அவங்க அதே போல எனக்கு செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பாண்டிங் ரொம்ப க்ளோஸா இருந்தது. நடிகர் திலகம் இந்த பட்டம் எப்ப கிடைச்சது அம்மாக்கு? அந்த பட்டம் வந்தபோது அம்மாக்கு எவ்வளவு பெருமிதமா இருந்துச்சு? எனக்கு நவராத்திரிக்கு அப்புறமா வந்திருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. சிவாஜி மாமா பல வேஷங்கள்ல நடிச்சா கூட, அம்மா வந்து அந்த ஒவ்வொரு வேஷத்துக்கும் ஏத்த மாரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அ மேன்ஸ் வேர்ல்ட்ல நடிகர் அப்படிங்கிற ஆம் இடத்துல எப்படி சிவாஜி மாமா வந்து கொடி கட்டி பறந்தாரோ, அதே போல வுமன் லேடி ஆர்டிஸ்ட்ல வந்து அம்மா கொடி கட்டி பறந்திருக்காங்க. அதனால அவர் வந்து எப்படி நடிகர். நடிகர் திலகமோ, இவங்க வந்து நடிகையர் திலகம். அந்த மாரி. அம்மாவோட பாடல்கள் நெறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்கு அம்மாது. நீங்க ரொம்ப விரும்பி கேட்கிற பாட்டு, வெப் டிவில பார்க்கறது. படங்கள் தவிர்த்தெல்லாம் பாடல்கள் சொல்றேன் நானு. அப்படி டும் நீங்க டும் என் கல்யாணம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அதுல வந்து அவங்க டான்ஸ் பண்றது, அப்புறம் திடீர்னு கடோத்கஜனா மாறுறது, அப்புறம் திரும்ப நளினமா மாறுறது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்பா, அம்மா சேர்ந்து நடிச்ச படங்கள ரொம்ப பிடிச்ச மிஸ்ஸி அம்மால அப்பா நிலவ பார்த்து பாடும்போது, அம்மாவனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா தனியா அவரோட பாடல்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது நீங்க கேட்கறது. தேன் நிலவு பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிற இந்த தலைமுறை ஜென்சி தலைமுறை கூட வந்து ஜெமினி சாவித்திரின்னா அவ்ளோ பரிச்சயம் எல்லாருக்குமே. இந்த காம்பினேஷன் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வேல்யூஸ்ங்க. அவங்க வந்து அப்ப ஆர்ட்க்கு குடுத்த வேல்யூ அந்த மாரி இருந்தது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ ரீசென்ட்டா மூவி வந்தது இல்லையா? மகாநதி வந்து தெலுங்குல வந்து மகாநட்டி. அது நெறைய பேர் தமிழ்ல தெரியாம மகாநதி அப்படிங்கிறாங்க. மகாநட்டி அப்படின்னா பெரிய நடிகர்னு அர்த்தம். தெலுங்குல அந்த படம். தமிழ்ல வந்து நடிகையர் திலகம்னு வந்திருக்கு. இந்த படம் வந்து நாக் அஸ்வின் அப்படிங்கிறவரு டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து பேசும்போது நான் முதல்ல ஒத்துக்கல. ஏன்னா நெறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அம்மாவோட ஸ்டோரி எடுக்கணுன்ட்டு. நான் அப்போ ஒத்துக்கல. ஆனா இவரோட நோக்கமே வேற மாரி இருந்தது. நெறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கம்மா. ஆனா அவங்கள பத்தி இவ்ளோ பேசுறது இல்ல. இவங்க வந்து ஒண்ணு ஆர்டிஸ்ட், அப்புறம் இவங்களுடைய குணாதிசயங்கள். யாரு என்ன வந்து கேட்டாலும் தாராளமா குடுத்துறது. ஆம் சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது. அந்த ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு, வார் ஃப்ரண்ட்டுக்கு போய் அவங்கள என்டர்டெயின் பண்றது. வார்க்காக அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாலும் தாராளமா கொடுக்கறது. குடுத்துரு. நகையெல்லாம் கூட மொத்தமா ஆமா, ஆமா. உருவி அதெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் கூட இம்ப்ரெஸ் ஆயிருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்தடுத்து வர ஜெனரேஷன் இப்போ 3, 4 ஜெனரேஷனுக்கு வந்தாச்சு. இன்னும் அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கும் இது கன்டின்யூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த படத்த எடுக்கிறேன் அப்படின்னாரு. அப்பதான் நான் ஒத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி விகடன் சார்பாக. விகடனுடைய 100வது ஆண்டு சாவித்திரி அம்மா நடிகர் திலகம் பத்தி நெறைய மெமரீஸ் நீங்க மகளா வந்து கூட இருந்து நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே மக்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆனந்த விகடன் ரசிகர்களுக்கு எப்பவுமே ஆனந்தத்தோட இருக்கிற மாரி, சிரிச்சுக்கிட்டே ஆனந்தமா இருக்கிற மாரி ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆல் தி பெஸ்ட் டூ ஆல் ஆஃப் யூ. தேங்க் யூ.